போட்டு முதலமைச்சர் ஆக்கவே கிடையாது. இன்னைக்கு தலைவரை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. மீண்டும் 7வது முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமையும். சிறுபான்மை மக்களாகிய எங்களுக்கு மீண்டும் மாபெரும் பாதுகாப்பு கிடைக்கும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எடப்பாடியை இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள்லாம் வந்துருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசல் திருவள்ளிக்கணியில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் ஜும்மா தொகை நடந்துருக்கு. இன்றைக்கி தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு இஸ்லாமியனும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு அளிக்கிறது அவனுடைய கடமை. ஏன்னா சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை தடை செய்யறது தமிழக முதல்வர் தான். இந்த வகுப்புவாரி திருத்த சட்டத்தை தடை கொண்டு வந்தது தமிழக முதல்வர் தான். இஸ்லாமியனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பாங்க. வாக்களிக்கிறதுனா அவங்க யாருமே இஸ்லாமிய கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சிறுபான்மை மக்களாக எங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. சிறுபான்மை மக்களுடைய தமிழக சிறுபான்மை உடைய தலைவரை ஜுபேர் ராயபுரத்தில் சீட்டு கொடுத்துருக்காரு தலைவர். அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ கட்சிக்கு சீட்டு கொடுத்தாங்க. முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 சீட்டு கொடுத்துருக்காரு. அதுபோல் இஸ்லாமிய பெருமக்களை அதிகமாக குறைந்தபட்சம் 12 எம்எல்ஏவாக தகுதி அடையக்கூடிய எம்எல்ஏவாக வெற்றி அடையக்கூடிய எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணி சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி தான். வேறு எந்த கட்சியும் அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு ப்ராப்பர் இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ சிறுபான்மை மக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த கட்சியிலும் சரி மாவட்ட செயலர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் காகிதமில்லத் அவர்களுடைய நினைவு நாளில் பிறந்த நாளிலும் இங்கே மரியாதை செலுத்தக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். மற்றவங்களாம் கொரோனா டைமில் யாரையாவதுக்கு அவங்களுடைய அமைச்சர்களை அமைச்சு வச்சு மரியாதை பண்ணுவாங்க. பட் என்றைக்குமே இஸ்லாமிய மக்களை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த தொகுதி துணை முதல்வர் உதயநிதியுடைய ஸ்டாலின் அவங்களுடைய தொகுதி. இந்த தொகுதியிலே நாங்கள் பேசிட்டு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்று கூடி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஓட்டு போடணும்னு சொல்லி பேசிட்டு உள்ள பள்ளிவாசல் தொழுகையில் என்ன பேசுனாங்கன்னா, இன்றைக்கி உலகப்போர் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த உலகப்போர் ஈரானை எதிர்த்து அமெரிக்கா போன்ற ஒரு மாபெரும் நாடுகள்லாம் போரிட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த இஸ்லாமிய பெருமக்கள்லாம் நாங்கள் வேண்டுவதுன்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கு இஸ்லாமியர்களுடைய இந்தியாவுடைய எதிரி யாருன்னா மோடி, உலகத்துக்கே இஸ்லாமியர்களுடைய எதிரி யாருன்னா ட்ரம்ப்பு. இந்த ட்ரம்ப்பு இஸ்லாமியர்களை எதிரிகளாக பார்த்து இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய விதத்தில் ஈரானோட போரிட்டு ஈரான் தான் இன்றைக்கி பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்நிலையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன அந்த கடல் வழியை மூடும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பொருளாதாரத்தை கீழே போகுதுன்னா இப்போ ஈரானுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நிரூபித்திருக்காங்க. நிச்சயமாக இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று நான் சொல்வது என்னன்னா, எல்லா இஸ்லாமிய மக்களும் ஒன்று கூடி மீண்டும் தமிழகத்தில் 7வது முறையாக நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்கணும். நம்முடைய துணை முதல்வர் இங்கே மாபெரும் ஓட்டு வித்தியாசத்தை செய்யணும். அதுபோக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் மாபெரும் வெற்றி அடையணும். ஒவ்வொரு முஸ்லீமும் நிச்சயமாக ஓட்டு போடணும். அது திமுகவுக்கு போடணும். திமுகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவன் இஸ்லாமியில் கருதப்படுவான். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிற கட்சி. அதனால தான் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி டிவிகே விஜய் வந்ததுனால பாண்டிச்சேரியில் ஹையஸ்ட் ஓட்டு 91% வந்துச்சுன்றாங்க. அது எத்தனை பர்சன்ட் வந்தாலும் சரி முன்னிலையில் நம்பர் 1 ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் இருப்போம். மீண்டும் தலைவருடைய ஆட்சி அமையணும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜும்மா முபாரக். கொரோனா டைமில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எல்லா மருத்துவமனைகளுக்கும் போயிருந்தாங்க. அவர் தான் நல்ல அவரோட ஆட்சியில் தான் நல்ல ஒரு கொரோனாவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஸ்டாலின் இறந்துருப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு கொடுத்தாரு.